ஹலோ பிகினர்ஸ், ₹5 மேகியோ இப்பயோ வாங்கிட்டு வந்து நாம் என்னமோ பெரிய மாஸ்டர் செஃப் மாதிரி கிச்சனில் ஸ்டவ் ஆகிட்டு கூட எட்டாது ஒரு ஸ்டூலை ஒன்று போட்டு ரெசிபியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்போல்லாம் நமக்கு தெரிஞ்சது தண்ணி, நூடுல்ஸு, பேக்கெட்டில் உள்ள மசாலா இது போட்டாலே என்னமோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ நமக்கு அந்த டேஸ்ட்லாம் பத்தவே மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செமையாக இருக்கக்கூடிய இப்பி நூடுல்ஸில் தான் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, இப்பி மேகி பேக்கெட்டில் உள்ள மசாலா எல்லாம் சேர்த்து ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பேக்கெட்டில் இருக்க நூடுல்ஸை சேர்த்து நூடுல்ஸ் முழுங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் எல்லோ கலரை நல்லா உடச்சி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான இப்பி நூடுல்ஸ் செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடும். ஃபைனலாக இது கூட இந்த பீஸா பேக்கெட்லாம் வாங்கும் போது அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரேகன பவுடர்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஆஃபி மெல்ட்டிங்கை ஃபாலோ பண்ண மறந்து